அம்மாவின் ஆட்சி காலத்தில் மேல்நிலை கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கியதை போலவே வழங்க வேண்டும். ஓசூரில் அதிமுக சார்பில் +1 +2 பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு துண்டு பிரச்சாரம் விநியோகம். அதிமுக ஆட்சி காலத்தில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் எனப்படும் மடிக்கணினிகள் இலவசமாக வழங்கப்பட்டு வந்தன. சொன்னதை நிறைவேற்றாத திமுக ஆட்சியில் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் இந்த திட்டத்தின் வாயிலாக லேப்டாப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அனைத்து மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு தற்பொழுது கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் லேப்டாப்பில் வழங்குகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசை கண்டிக்கும் விதமாக அதிமுக சார்பில் மேல்நிலை பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு துண்டு பிரச்சாரம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் அனைத்து மேல்நிலை கல்வி பயிலும் மாணவ மாணவிகளின் எதிர்கால நலனை கருதி கொண்டு அவர்களின் திறனை மேம்படுத்தும் விதமாக லேப்டாப் வழங்க வேண்டும் என அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் தற்பொழுது தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் லேப்டாப் வழங்குவோம் என திமுக பொய் சொல்லி வருகிறது. இது முழுக்க முழுக்க தேர்தலுக்கான ஏமாற்று விதத்தை தான் என ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தெரிவித்திருந்தார். அம்மாவின் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட எல்லாவித மாணவர்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் அத்தனையும் முடங்கியதுதான் திமுகவின் சாதனையாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஜூஜுவாடி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அதிமுக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் அருண்குமார் தலைமையில் துண்டு பிரச்சாரங்கள் வழங்கப்பட்டன. இதில் மாநகராட்சி கவுன்சிலர் திரு அசோக், மாநகராட்சி வடக்கு பகுதி செயலாளர் சீனிவாசன், பேகப்பள்ளி முன்னாள் கவுன்சிலர் முரளி, சிவராஜ், நாகராஜன், கிருஷ்ணன், கீர்த்தி, அருண், வெங்கடேஷ், சுரேஷ், முனியப்பா, சீனிவாச ரெட்டி, மஞ்சு, சந்தோஷ் உட்பட பலர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு துண்டு பிரச்சாரங்கள் வழங்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னேற்ற கழகம் மாணவரணி சார்பாக மேற்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி இன்றைக்கு மாணவர்களுக்கு எத்தனையோ நல்ல திட்டங்கள் அம்மாவோட ஆட்சியில் வழங்கப்பட்டது. 11 மருத்துவ கல்லூரிகள் 7.5% அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்காக ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி இதுல இருந்து நல்ல திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேப்டாப் குழந்தைங்களுக்கு +1 +2 மாணவர்கள் எல்லாருக்குமே லேப்டாப் அம்மா ஆட்சியில கொடுத்தாங்க. கடந்த 4.5 வருஷமாக இது வரைக்குமே லேப்டாப் யாருக்குமே கொடுக்கல. ஆனா 52 லட்சம் குழந்தைகளுக்கு அம்மா ஆட்சியில கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த குழந்தைங்க எல்லாமே எல்லா இடத்துலயுமே ஒரு சிறப்பான நிலையில் இருக்காங்க. எத்தனையோ பேர் டாக்டர்களா இருக்காங்க, லாயர்கள், எத்தனையோ மேனேஜர் எல்லாமே லைஃப்ல செட்டிலா இருக்காங்க. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல +1 +2 படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு லேப்டாப்போட அருமை புரிஞ்சது. அதனால எத்தனையோ வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த விடியா திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கொடுக்குறாங்களாம், யாருக்கு காலேஜ் படிச்சு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது என்ன ஓட்டுக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்க, இந்த மக்கள் குழந்தைங்களுக்கு நல்லதாகிற மாதிரி இல்ல இது. அதனால இது உடனடியாக அரசு எல்லா குழந்தைங்களுமே அம்மா ஆட்சியில கொடுத்த மாதிரி +1 +2 எல்லாருக்குமே கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு இதுதான் ஒரு நல்ல நேரம். படிக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை திறமையை உயர்த்துவதற்கு இதுதான் ஒரு நல்ல தருணம். அதை இதை சிந்திச்சு நம்ம முதலமைச்சர் அவர்கள் +1 +2 குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதான் எங்களோட கோரிக்கை. அதே மாதிரி மேற்கு மாவட்ட சார்பாக மாணவரி மாவட்ட செயலாளர் அருண்குமார், நகராட்சி மாநகராட்சி சார்பில் பேசுறேன். அதே மாதிரி பகுதி செயலாளர் வடக்கு பகுதி செயலாளர் பேசுறேன். இன்னைக்கு எதுக்கு என்ன இந்த துண்டு சீட்டு கொடுத்துருக்கேன்னா, நம்ம எடப்பாடியார் ஆட்சி ஆகிட்டா அம்மா ஆட்சி ஆகிட்டா அதுக்கு என்னன்னா அம்மா ஆட்சியில படிக்கிற மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப், அந்த லேப்டாப் பயன்படுத்தி இப்ப பார்த்தோம்னா அந்த படிச்ச மாணவர்கள் ஒரு பொறுப்புல இருக்காரு. இப்ப பார்த்தா 4 ஆண்டு காலத்திலிருந்து கொடுக்குற பசங்களுக்கு லேப்டாப் ஆகட்டும் இலவசம் எந்த பொருளா இருந்தாலும் நிப்பாட்டி விட்டாரு. இது மீண்டும் நம்ம ஆட்சி வந்தால் கண்டிப்பா +2க்கு லேப்டாப் அனைத்து நம்ம கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிற ஆளுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஆளுக்கு கண்டிப்பா லேப்டாப் எல்லாருக்கும் கிடைக்கும். இதனால மக்களுக்கு ரொம்ப பயன்பாடு இருக்கு. ஏன்னா இப்ப 4.5 வருஷம் நம்மளுக்கு எடப்பாடியார் எவ்வளவு நல்லா ஆட்சி கொடுத்தாரு. எந்த கரோனா நேரத்தை ஆகட்டும் எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு
மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வந்தார். ஆனா இந்த விடில் ஆட்சியில் என்னன்னா சொன்னது எந்த தவறு எல்லா ஓட்டுக்காக்கி கேட்டு சொல்லி விட்டாரு, எந்த பொருளும் சரியா மக்களுக்கு சேரல. அதனால்தான் நம்ம அம்மா ஆட்சி திரும்ப மலர்ந்து பின்னாடி கண்டிப்பா நம்ம சொன்ன வார்த்தை லேப்டாப் ஆகட்டும் என்னென்ன இலவசம் சொன்னது செய்வாரு, சொல்லாம இருக்குது நம்ம அண்ணா எடப்பாடியார் மீண்டும் மீண்டும் செய்வார் கண்டிப்பா. நன்றி.